ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேவையான அளவு காளான் எடுத்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்துக்கிறேன். ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். லவங்கப்பூ, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. ஸ்பைசஸ்லாம் நல்லா வதங்கி அந்த வாசம் வரும். அப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம அரிஞ்சும் சேர்த்துக்கலாம். நான் அறியாமல் அப்படியே முழு வெங்காயமாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த காளான் குழம்பு நம்ம இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு செய்யலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரணும். அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். ரொம்பவே ஈஸியானது தான் காளான் குழம்பு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அது சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட ராஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா காளான், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 1 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். காளானை நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காளானுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூள், குழம்பு கொத்தமல்லி தூள் இருக்கும் இல்லையா, நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்குறேன். நான் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம காளானுக்கு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல. காளான்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். அடுத்து கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே நல்லா தண்ணி விடும் காளான். மசாலாலாம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரணும் காளான். நல்லா இந்த கண்டிஷன்லேயே வதக்கி எடுத்துக்கலாம் காளானை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் அதில் ஊற்றி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் விட்டு
ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இறக்கணும். கொத்தமல்லி தழையை லேசாக மேலே தூவி விட்டு இறக்குனா சுவையான காளான் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.